ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்றைக்கி ஒரே டென்ஷனாக இருந்தது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு எதுவுமே இல்லை கொண்டு போகிறதுக்கு. சரி, ஓகே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். லட்டுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, என்னால் முடிஞ்ச ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமே சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். இதில் நீங்கள் மாவு கொஞ்சம் கட்டியாக பிணைஞ்சி வச்சுக்கிறோங்க. அதை பக்குவத்தை மட்டும் சொல்கிறேன். ஏன்னா கட்டியாக பிணைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி அதனுடைய ஷேப்ஸ் கரெக்டாக வரும். அதை எண்ணெயில் போட்டு பொரித்து நல்லா எடுத்துக்கிட்டு, சர்க்கரை பாகு நல்லா கம்பிப்பதில்லை. அது ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. அந்த ஸ்டேஜில் அதை கொட்டி நல்லா கிளறி விட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா லட்டு ரெடி ஆயிடும். நானும் என்ன பண்ணேன் அப்படின்னா, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சரி பசங்க வந்துடுவாங்களேன்னு வேக வேகமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுதானே நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது. இப்போ உள்ள குழந்தைங்கள்லாம் வெளியில் நிறைய ஃபுட்டு விரும்புகிறாங்க. ஆனால் நம்மளுக்கு வீட்டிலேயே தான் செஞ்சு கொடுத்து அப்படியே பழகிட்டாங்க. சரி, ஓகே, நம்மளும் இப்போ ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி போட்டு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். நல்லா தான் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ லட்டு நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் அந்த பாகு காய்ச்சையிலேயே ஏலக்காயெலாம் நச்சு அதிலே போட்டுட்டேன். அதனால் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இது கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். ஆனால் உருட்டினீங்க அப்படின்னா கரெக்டாக வரும். உருட்ட போகையில் கொஞ்சோண்டு நெய் எடுத்துகிட்டு கையில் நல்லா தேய்ச்சிட்டு உருட்டுங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்களேன், லட்டு நிறையா ஒரு 1/4 கிலோ மாவு போட்டேன். எப்படியும் ஒரு 20 லட்டு வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.